உங்களுக்கான செய்திதான் இது. பூமியை போன்ற உயிரினங்கள் வாழ வாய்ப்புள்ள புதிய கிரகம் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த புதிய கிரகத்தை கண்டறிந்த விஞ்ஞானி ஜமீனா என தனது மனைவியின் பெயரை இதற்கு சூட்டியிருக்கிறார். இது பற்றிய செய்தி தொகுப்பு. விண்வெளியில் பூமியை போன்ற ஒரு புதிய கிரகத்தை கண்டுபிடித்துள்ளதாகவும் அதில் நீர்வளம் இருப்பதாகவும் அதில் உயிரினங்கள் தோன்றவும் வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த செய்தி குறித்து விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார் பிரபல அறிவியல் எழுத்தாளர் திரு என் ராமதுரை அவர்கள். அவர்களிடம் இதை பற்றி நாம் கேட்போம். சார், இப்ப இந்த புதிய கண்டுபிடிப்பு பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. விண்வெளியில், அதாவது பிரபஞ்ச வெளியில் பூமியை போல ஒரு கிரகம் இருக்குமா என்று விஞ்ஞானிகள் மிக நீண்ட காலமாகவே ஆராய்ந்து வருகிறார்கள். இப்போது நமது பூமியானது சூரியனை சுற்றுகிறது. இதே மாதிரி சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம். இது மாதிரி நீங்க வானத்துல இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப அந்த எல்லா நட்சத்திரத்தை சுற்றி கிரகங்கள் இருக்கும். அந்த கிரகங்கள்ல ஏன் பூமி மாதிரி ஒண்ணு இருக்கக்கூடாது? ஆனா அப்படி இருக்கிறதுங்கிறது மிக அபூர்வம். நம்ம சூரிய மண்டலத்திலேயே பூமியில தான் உயிரினம் இருக்கு, தண்ணி இருக்கு. இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அந்த கிரகத்தில் இதற்கான ஒரு தகுந்த பருமன், காற்று மண்டலத்தை ஈர்த்து வைத்துக் கொள்வதற்குண்டான தகுதி, சூரியத்துக்கு தகுந்த அந்த நட்சத்திரத்திலிருந்து தகுந்த தூரம் ஆகியவை இருப்பதனால் அங்க உயிரினம் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இதுவரை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் சுமார் 300-400 கிரகங்கள் இப்படியான பூமியை போல் இருக்கலாம், பூமியில் உள்ள நிலைமைகளை போன்று அங்கு இருக்கலாம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில் இந்த குறிப்பிட்ட கிரகத்தில் தான் கிட்டத்தட்ட 100க்கு 100 வாய்ப்புகள் இருக்கின்றன என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த கிரகத்துல சீரோஷ்ண நிலை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். இது இங்க ஒரு விசித்திரமான நிலைமை இருக்கு. நம்ம பூமியான சூரியனை சுற்றி ஒரு வருஷத்துக்குள்ள சுற்றுது. இந்த கிரகம் இப்ப கண்டுபிடிச்ச கிரகம் 37 நாள் சுற்றிட்டு வந்துடுது. அது மட்டும் இல்ல, எப்பவுமே அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரே பக்கம் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த கிரகத்துல விசித்திரமான நிலைமை, ஒரு பக்கத்துல எப்பவும் பகலா இருக்கும், இன்னொரு பக்கத்துல எப்பவும் இரவாவே இருந்துட்டு இருக்கும். இப்படி இருந்தாலும் அந்த கிரகத்தில் குறிப்பிட்ட இடங்களில் சாதாரணமா ஒரு சட்டை போட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கடும் குளிரும் இல்லை, கடும் வெப்பம் இல்லை என்கிற மாதிரி ஒரு நிலைமைகள் இந்த கிரகத்தில் சில பகுதிகள் இருக்கும் என்று கருதுகிறார்கள். கோடானு கோடி தூரத்துல இருக்கு, மனுஷன் போகவே முடியாது. அப்படி இருந்தாலும் நம்ம போல ஒரு பூமி இருக்கு, அந்த பூமிக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. பூமி மாதிரி அங்க மனிதர்கள் ஒருவேளை இருக்கலாம் என்ற நினைப்பும் நமக்கு ஒரு ஆதரவு கொடுக்குது. வேற்று கிரகங்களில் மனிதர்கள் வாழ வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஆய்வுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழலில் இது போன்ற புதிய கண்டுபிடிப்புகள் அதன் மீதான ஆர்வத்தை தூண்டி இருக்கிறது என்றே கூறலாம். ஒளிப்பதிவாளர் என் செந்தில்குமாருடன் கனகராஜ், கலைஞர் செய்திகள்.